திவேஷ் சிங், ஹஸ்தினாபுரம், குரோம்பேட். மொழி என்பது இட்ஸ் கம்யூனிகேஷன் மீடியம், தட்ஸ் இட். ஆனால் அது வந்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எத்தனை நேரம் படிக்கலாம். இஃப் சப்போஸ் நான் வந்து எனக்கு லாங்குவேஜ்லாம் பிடிக்கும், மற்ற லாங்குவேஜ் கல்ச்சர்ஸ்லாம் கற்றுக்க பிடிக்கும். ஸோ நான் ஃபாரின் லாங்குவேஜ்லாம் கற்றுட்ருக்கேன். அதெல்லாம் அவங்களோட விருப்பம், அவங்க படிக்கிறது தான். பட் இட்ஸ் நாட் நெசசரி அவங்க வந்து 1 தான் படிக்கணும், 2 தான் படிக்கணும், 3 தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களோட விருப்பம் தான், அவ்வளோதான். தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்துட்டு ஆல்வேஸ் அவங்க வந்துட்டு எப்போவுமே ஒரு ஜீனியஸான பர்சன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அது வந்துட்டு அவங்களோட விருப்பம் தான். அவங்க வந்துட்டு இப்போ 2 மொழி கற்றுக்கலாம், இல்லை 5 மொழி கூட கற்றுக்கலாம். ஆனால் அதை வந்துட்டு அவங்கக்கிட்ட திணிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்தி கூட சொல்கிறாங்க. அதான் அது வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கற்றுப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீ கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்லாம் சொன்னால் அவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ எத்தனை மொழி வேணால் கற்றுக்கலாம், கற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லை. அது அவங்கக்கிட்ட திணிக்கிறது தான் பிரச்சனை. பரணிதரன், சென்னை தான், இங்கே பெருங்களத்தூர். ஆக்சுவலாக மொழின்றது நம்மளோட பர்சனல் ப்ரைவேசி மாதிரி தான். நம்ம எப்படி எத்தனை நாள் கற்றுக்கலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 10 மொழி கூட கற்றுக்கலாம். ஆனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக எந்த மொழி இருக்கோ அதை நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்படணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டே எடுத்துக்கிறோம். எனக்கு தமிழ் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா தமிழில் இருக்க எக்ஸ்ப்ரெஷன், அந்த லவ் வந்து வேறு எந்த பாட்டுலையுமே நான் கேட்ட வரைக்கும் எந்த பாட்டுலையுமே அவ்வளோவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, தமிழில் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு என்னென்ன மொழி இஷ்டமோ அதே படிச்சுக்கலாம்.